ஜெபம் பண்ண கடவோம். விடியற்கால வெளுப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்பொழுது நீ சத்தம் கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை திருவிருந்து ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உன் சுகவாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்த அன்பின் தகப்பனே, உம்முடைய திருச்சமூகத்திலே ஆராதிக்கும்படி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்து எங்கள் சுகவாழ்வெல்லாம் சீக்கிரத்தை துளிர்த்து நாமத்திற்கு மகிமையாய் வாழ்வதற்கு இந்த ஆராதனை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக அமைய ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக அப்பத்தை பிற்கையிலே கர்த்தர்தாமே தம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தி உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் அன்பினாலும் நன்மையினாலும் எங்கள் ஒவ்வொருவரும் நிறைத்து இந்த ஆராதனையை ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக கீதம் 261 பாமாலை 207 பாடுவோம். கத்தாவின் தாசரே எக்காலம் ஓதுங்கள். கீதம் 261 பாமாலை 207 பாடுவோம். நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா இரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணிரள
எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயபரமான முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக தேவனுடைய கிருபை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்து அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்த நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. இயேசு கிறிஸ்து காட்டிய நீதி வழியில் உம்மை நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை. உம்முடைய விடுதலை அருள் பணியில் இவ்வுலகில் மோடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றுவோம் என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமறை எங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியினால் விடுதலை பெறவும் புது ஜீவன் உள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சக மனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கடவுளுடன் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த தேவசனத்தை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்முடைய மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரிகளின் குற்றங்கள் மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருள் செய்வோம் என்று வாக்குத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிறுத்தி உனித்தி ஜீவகரையில் சேர்ப்பாராக.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 16ஆம் ஞாயிற்றுக்குரிய சுருகு ஜெபம். ஆண்டவரே, உமது திருச்சபை உம்முடைய ஆதரவு இல்லாமல் மோசத்துக்கு விலகி சுகமாயிருக்கக்கூடாததாகையால் முது சகாயத்தினாலும் தயவினாலும் அதை என்றென்றைக்கும் காப்பாற்றி இடைவிடாது உமது இரக்கத்தினாலே அதை சுத்திகரிக்கவும் பாதுகாக்க வேண்டும் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். நிருப வாக்கியத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்புத் தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். பின்பு, யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்பது. இது ஆண்டவரின் திருவார்த்தை. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மத்தேயுடைய நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். மத்தேயுடைய நற்செய்தி நூல் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே.
வானத்தையும் பூமியையோ காணப்படும் காணப்படாதோ எல்லாவற்றையும் படைத்தவராக இருக்கிறார். ஒரே அவர் சகலம் உண்டாவதற்கு தமது பிதாவினாலே கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடைக்குறிச்சி சிஎஸ்ஐ கிறிஸ்து ஆலயத்தின் சார்பாக இந்த ஆராதனை வேளைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் ஒவ்வொருவரும் கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்ப நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்புகளை நமக்கு தந்து வருகிற தேவாதி தேவனுக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசேஷமாக நம்முடைய அன்புக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அதனுடைய மேன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு வாஞ்சியோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற இந்த உன்னதமான ஊழியங்களையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களிலே, குடும்ப ஜபங்களிலே ஐயா அவர்களுக்காக அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜபிப்போம். அன்றைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் நாங்கள் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜபிக்கும்படியாக உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இதே ஆராதனை வேளையை காலை 7 மணிக்கு
ஆராதனை வேளை சிஎஸ்ஐ திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ள தேவார்னு சொன்னால் நீங்கள் மனமுவந்து இந்த ஆராதனை ஒளிப்பதிவு செய்வதற்கு நீங்கள் தாங்க முன் வாருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகம் கிடையாது. ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட நிச்சயமாய் தங்கியிருக்கும். இந்த வாரத்திலும் கூட இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு நமக்கு வேலூரில் வசிக்கும் பெரிய குளத்தை சார்ந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் நமக்கு உதவி செய்திருக்கின்றார்கள். விசேஷமாக அன்புக்குரிய பெற்றோர்கள் திரு ஜெயராஜ், திருமதி சொர்ணம் இவருடைய பெற்றோருடைய நினைவாக அவருடைய அன்புக்குரிய பிள்ளைகள் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். திருமதி மாலா வில்சன் அவருடைய குடும்பத்தினர், திரு அசரியா சித்ரா அவருடைய குடும்பத்தினர், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், திரு அன்புநாதன், திருமதி பொன்ராணி அன்புநாதன் அவருடைய குடும்பத்தினர் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அதே போல் அவருடைய அன்புக்குரிய பெற்றோர்கள் தகப்பனார் திரு ஜான் துரைப்பாண்டி அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். திருமதி பூர்ணிமா எட்வர்ட் குடும்பத்தினர், பிள்ளைகள், பேர குழந்தைகள் இந்த அருமையான ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு உதவி செய்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 54:10 ஆண்டவர் சொல்லியிருக்கிறபடியே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய சமாதானமும் இந்த பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் சந்ததியாக இருந்து ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனை வேளைக்கு பல வகையிலே உதவி செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரை துதிக்கிறேன். விசேஷமாக இதற்காக ஜெபிக்கின்ற உழைக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, இந்த ஆராதனை வேளை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் நமக்கு தேவைப்படுகிறது. நாங்கள் இந்த ஆராதனை வேளை ஒரு கிராமத்திலிருந்து ஒளிப்பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு இதை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஒரு ஆடியோ மிக்சர் ஒன்று தேவைப்படுகிறது, ஒரு மைக்ரோஃபோன் ஒன்று தேவைப்படுகிறது. இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் இதை தாங்க முன் வரும்படியாக உங்களை மிகுந்த அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.
அறிக்கட்டோடே சேருவோம் எல்லோரும் அறிக்கட்டோடே 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 சேருவோம் எல்லோரும் அறிக்கட்டோடே. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் தலை வணங்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் கேட்கிற உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கவும், எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். மீண்டும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதம் உங்களோடு கூட எப்பொழுது நிலைத்திருப்பதாக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பொருள் பிரதான கட்டளை. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஏராளமான காரியங்களை நாம் செய்யும்படியாக கட்டளையாக கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணங்கள், அதற்கு உபகட்டளைகள் 600க்கு அதிகமான இந்த மிஷ்னா என்று சொல்லுவார்கள் கட்டளைகள். புதிய ஏற்பாட்டிலும் சில கட்டளைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இங்கு பிரதானமான ஒரு கட்டளையை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நிருப வாக்கியத்திற்கு பதிலாக வாசிக்கிட்ட வேத பகுதி ஆகிய ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் இங்கு 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய கதறுதல், ஆண்டவருடைய ஏக்கம் என்னவென்றால், யார் எனது காரியமாக போவான், யாரை நான் அனுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு ஏங்குதலோடு கூட சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். என்னுடைய காரியமாக, ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு அடுத்த காரியங்களுக்காக யார் செல்லுவான் என்று சொல்லி இங்கு ஆண்டவர் உரைக்கின்ற ஒரு சத்தத்தை இங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். மிக மிக முக்கியமான ஒரு கட்டளை இந்த கட்டளை, ஆண்டவருடைய திருப்பணி செய்வது. பொதுவாக இந்த செப்டம்பர் மாதங்களிலே நம்முடைய எல்லா திருச்சபைகளிலும் அநேக சபைகளிலிருந்து சுவிசேஷ ஊழியமாக செல்லுவது வழக்கம். ஆகவேத்தான் இந்த நாட்களிலே இதை குறித்து நாம் சிந்திக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்திய ஆங்கிலிக்கன் திருச்சபையின் முதல் இந்திய பேராயராக இருந்த வேதநாயக சாமுவேல் அசரியா அவர்கள் பேராயராக தோர்னக்கல் இந்த பகுதியிலே மிஷனரி பணியும் செய்து அங்கு பேராயராக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் ஒவ்வொரு முறையும் திடப்படுத்தல் கொடுக்கும் பொழுது திடப்படுதல் பெற்ற பிள்ளைகளை அவர் என்ன செய்வாராம் என்று சொன்னால், தன்னுடைய கரங்களை தலையின் மீது வைத்து கொண்டு சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாவிட்டால் எனக்கு ஐயோ என்று இந்த வார்த்தையை சொல்வாராம். இந்த சுவிசேஷத்தின் மீது, சுவிசேஷ ஊழியத்தின் மீது அவருக்கு இருந்த தாகம் அத்தனை பெரியது. தான் ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்பில் இருந்த பொழுதிலும் கூட ஆண்டவருடைய அழைப்பை ஏற்று அவர்கள் மிஷனரியாக செல்லவும் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் சென்ற நாட்களிலே தோர்னக்கல் பகுதியிலே காட்டு விலங்குகள், புலி போன்ற பயங்கரமான மிருகங்கள் நடமாடுகின்ற ஒரு பகுதி, நாகரிகமற்ற ஒரு பகுதி, சுகாதாரமற்ற ஒரு பகுதி. அந்த இடத்திலே ஊழியத்தை செய்யும்படியாக தன்னை ஒப்பு கொடுத்து குடும்பமாக சென்று ஊழியம் செய்தார். இன்றைக்கு இந்த தோர்னக்கல் திருமண்டலத்திலிருந்து பல திருமண்டலங்கள் பிரிந்து சென்று விட்டது. அந்த அளவிற்கு அந்த திருமணம் வளர்ந்து பெருகுவதற்கு காரணம் என்னவென்றால் பேராயர் அசரியா அவர்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒரு தரிசனம் நமக்கு வேண்டும். தரிசனத்தோடு நின்றுவிடக்கூடாது. நாம் இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள்தான் இந்த சாட்சி வார ஊழியம் என்று ஆரம்பித்தார்கள்.
இன்றைக்கு சபைகளிலே இந்த எக்கால பண்டிகை என்று சொல்வார்கள், கடைசி நாள் சுவிசேஷ ஊழியத்திற்காக எல்லா மக்களும் சபையாராக சேர்ந்து செல்வார்கள். அதற்கு முந்தைய வாரங்களில் ஒரு வாரம் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமங்களுக்காக சென்று இது சாட்சி வார ஊழியம் என்று சொல்லி அந்த ஊழியத்திற்காக செல்வார்கள். இது எல்லாம் பேராயர் வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தது தான். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்த அவர்கள் இந்த காரியங்களை ஏற்படுத்தி வைத்தார். இன்றைக்கு இந்த திருச்சபை நிலைத்திருப்பது எப்படி? இங்கு எமில் புரூனர் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், த சர்ச் எக்ஸிஸ்ட் பை மிஷன் ஆஸ் ஃபயர் எக்ஸிஸ்ட் பை பர்னிங். ஒரு திருச்சபை எவ்வாறு இந்த நிலைத்திருக்கிறது சொன்னார், எவ்வாறு ஒரு தீயானது அதனுடைய நெருப்பில் நிலைத்திருக்கிறது போல இந்த திருச்சபையானது சுவிசேஷ ஊழியத்திலே நிலைத்திருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சுவிசேஷ ஊழியத்தின் மூலமாக தான் இந்த திருச்சபை என்ன செய்திருக்குன்னு சொன்னால் நிலைத்திருக்கு என்பதாக அவர் சொல்லுகின்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சுவிசேஷம் ஒரு சபை செய்யாவிட்டால், சுவிசேஷ பணியை ஒரு திருச்சபை செய்யாவிட்டால், அந்த திருச்சபை ஒரு வளராத ஒரு திருச்சபை, தரிசனம் இல்லாத ஒரு திருச்சபை என்று சொல்லலாம். ஒவ்வொரு திருச்சபைக்கும் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷ ஊழியத்தை செய்கின்ற ஒரு பணி கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதற்காக ஏதாவது அந்த சபை என்ன செய்ய வேண்டும், செய்து கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த திருச்சபை ஒரு உயிருள்ள ஒரு திருச்சபையாக இருக்கும் என்று சந்தேகம் கிடையாது. ஆண்டவர் எதற்காக இந்த ஊழியத்தை செய்யும்படியாக ஏற்படுத்தி இருக்கின்றார்? இங்கு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றான், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாக போவான். இங்கு ஆண்டவருடைய கதறல் சத்தத்தை கேட்கின்றோம். எதற்காக ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் இதை சொல்லுகின்றார்? நாம் இதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு போய் சொல்ல வேண்டும்? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போவதற்கு காரணம் என்ன? பல வகையான சிறையிருப்புகளுக்கு மத்தியிலும், வேதனைகளுக்கு மத்தியிலும், அவமானங்களுக்கு மத்தியிலும், நிந்தனைகளுக்கு மத்தியிலும் வாழ்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவரை பற்றிய அறிகிற அறிவு அவர்களுக்கு இல்லை. சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை குறித்த ஒரு அறிவு அவர்கள் இல்லாமையினால் சிறைப்பட்டு போனார்கள். அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவென்று மட்டில்லாமல் திறந்தது. எல்லா கூட்டத்தின் ஜனங்கள் எல்லாரும் அதற்குள் சென்றதாக இங்கு வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்கள் தங்களுடைய சுய இச்சையின்படி வாழ ஆரம்பித்து விட்டார்கள். பாவத்தை பச்சை தண்ணீர் போல் பருக ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவேத்தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி அதே இஸ்ரவேல் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் எதற்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? அசுத்த உதடுகள் நிறைந்த மனிதர்கள் உள்ள அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அசுத்தமான ஜனங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இந்த ஜனங்கள் எந்த அளவிற்கு அசுத்தம் நிறைந்தவர்களாக, அருவருப்பு நிறைந்தவர்களாய் காணப்படுவார்கள். இங்கு 1ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியில புஸ்தகத்தில் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்கிறார். ஐயோ பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். ஒரு காலத்தில் ஆண்டவருக்கு பிரியமுள்ளவர்களாக, நெருக்கமானவர்களாய் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது
இந்த காலத்தில் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போன ஒரு சூழலை, ஒரு கழுதை தன் ஆண்டவருடைய முன்னணி என்ன செய்யறதுன்னா மறைக்காது. ஆனால் என் ஜனங்கள் அறிவில்லாமல் போனார்கள், மறந்து போனார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் செய்த பாவங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. போதைகள், மதுபானம் போன்ற காரியங்களை செய்து அவர்கள் காலையிலிருந்து இரவு வரை இதே பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தேவனை மறந்து போனார்கள். சில தினங்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் இவ்வாறு ஒரு செய்தி ஒன்று வந்தது. கோயம்புத்தூர் பகுதியிலே இளம் வாலிபர்கள் அவருடைய அறைகளை சோதனையிட்ட பொழுது 3 கிலோவுக்கு அதிகமான போதை மருந்துகள், கஞ்சா போன்ற பயங்கரமான இந்த போதை வசுகள் பிடிக்கப்பட்டது. எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காரியம் பாருங்க. இவங்கெல்லாம் கல்லூரி படித்து கொண்டிருக்கிறவங்க. இவங்க எங்கே போய் இதெல்லாம் கொடுப்பாங்க? இவர்களை போல் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளை மாணவர்களுக்கு தான் இதை கொண்டு போய் கொடுப்பாங்க. இந்த இளம் வயதிலேயே பயங்கரமான இந்த பாவத்திற்குள்ளாக அடிமைத்தனத்துக்கு நேராக வழிநடத்துகிற அநேக காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கத்தைப் போல வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இருக்கின்ற உலகம் அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு உலகமாக இருக்கிறது. பாவம் நிறைந்த உலகம். ஆகவே தான் ஏசாயா சொல்லுகிறான், அசுத்த உதடில் உள்ள ஜனங்களுக்கு மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நிலை இல்லாமல் அவங்க என்ன செய்தாங்கன்னா இந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, மேலும் இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது, தங்கள் கைகளின் கிரியையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் என்ன செய்தாங்கன்னா விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. என்னையன்றி வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிற ஜனங்களாய் காணப்படுகிறதாக வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 65ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 11ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரை விட்டு என் பரிசுத்த பர்வதத்தை மறந்து காத் எனும் தெய்வத்திற்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி எனும் தெய்வத்திற்கு பானபலியை நிறைய வார்க்கிறவர்களே, உங்களை நான் பட்டயத்திற்கு எண்ணி கொடுப்பேன். நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள். நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை, நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை. என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமில்லாததை தெரிந்து கொண்டீர்கள். இந்த ஜனங்கள் அந்த அளவிற்கு தங்களை கெடுத்து கொண்டார்கள். தேவன் அருவருக்கிற விக்கிரக ஆராதனையை தெரிந்து கொண்டார்கள். ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார்கள். இங்கு வசனம் சொல்ல, காத்திரும் தெய்வத்திற்கு பானபலி வார்களை மாறி போனார்கள். ஆண்டவருடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? இந்த ஜனங்களுக்கு யார் போய் ஆண்டவருடைய எச்சரிப்பை சொல்லுவார்கள்? ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்மை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவை பற்றி அறியாமல் கோடிக்கணக்கான ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாவத்தை பச்சை தண்ணீர் போல் பருகி கொண்டிருக்கிற இளம் வாலிபர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பெரியவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு போய் ஆண்டவரை பற்றி சொல்லும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் மலைகள் மீது எவ்வளவு நன்றாய் இருக்கிறது, அழகாய் இருக்கிறது. இன்றைக்கு இந்த சமாதானத்தை இந்த ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றார். இன்றைக்கு இயேசுவை பற்றி அறியாமல் ஜனங்கள் அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாங்க. இங்கிலாந்து தேசத்தில் சார்லஸ் பீஸ் என்று சொல்லப்பட்ட ஒரு மனிதன் 46வது வயதிலே அவன் செய்த கொலை குற்றங்களுக்காக ஒரு காவல்துறை அதிகாரியை கொலை செய்து விட்டான்.
பணத்திற்காக அநேகரை கொலை செய்தான். ஏராளமான திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டான். துணிகரமாய் பாவங்களை செய்தான். காவல்துறையினர் கைது செய்தனர். நீதிமன்றத்திலே அவன் ஆஜர்படுத்தப்பட்டான். அவனுடைய குற்றங்கள் நிரூபணமாயிற்று. ஒரு நாள் காலை வேளையிலே அவனுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி குறிப்பிட்ட நாளும் நியமிக்கப்பட்டது. அந்த காலை வேளை வந்தது. அவனை இந்த தூக்கு தண்டனைக்காக, அந்த தூக்கு போடு இடத்திற்காக அவனை அழைத்து செல்லும்படியாக அதிகாரிகள் வந்தார்கள். அவன் இருந்த அந்த சிறை, அந்த அறையிலிருந்து தூக்கு தண்டனை அடையப் போகிற அந்த இடத்திற்கும் சில குறிப்பிட்ட தூரம் உண்டு. அவ்வாறு செல்லும் பொழுது இந்த சிறையிலே சில போதகர்கள் உண்டு. ஆண்டவரை பற்றி சொல்லுகிற போதகர்கள், மற்ற கைதிகளை சொல்கிற போதகர்கள் உண்டு. இவர் கடைசி நேரத்தில் அவனுக்கு ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்தும் பாதாளத்தை குறித்தும் வேதத்தில் சில பகுதிகளை வாசித்து காண்பிக்கும்படியாக இந்த போதகர் உடன் சென்றார். கால வேளை இவர் அங்கே இருந்து நிறைய கைதிகளை பார்த்திருக்கிறார். இதே போல் ஏராளமான தூக்கு தண்டனை கைதிக்கும் இவர் சொல்லியிருக்கிறார். இவனும் அதில் ஒன்றுன்னு சொல்லி அவனுக்கு இந்த வசனத்தை வாசித்து கொண்டே வந்தார். ஆண்டவருடைய இரக்கத்தை பற்றி அதில் சொல்லப்பட்டிருந்தது. அந்த இரக்கத்தை நிராகரிக்கிறவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை பற்றியும் அவர் சொன்னார். இந்த போதகர் உப்புச்சப்பு இல்லாமல் இந்த வேதத்தை வாசித்து கொண்டே போயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருந்த இந்த சார்லஸ் பீஸ் அவன் இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஷாக் ஆகிவிட்டான், அதிர்ச்சி அடைந்து விட்டான். போதகரை தட்டி கேட்கின்றான், போதகரே, நீர் சொல்லுகின்ற காரியங்கள் எல்லாம் உண்மையானவைகள் தானா? நீர் வாசிக்கிற இந்த வேதாமத்தில் உள்ள எல்லா வசனங்கள் உண்மையானவைகளா? நியாய தீர்ப்புகள் உண்மையானவைகளா? நரகம் ஒன்று இருக்கிறதா என்று அவன் கேட்டான். அவன் தூக்கு தண்டனை பெறுவதற்கு சில நிமிட நேரங்களுக்கு முன்பாக இந்த சம்பாஷணை நடைபெற்று கொண்டிருக்கிறார். இதை போதகர் சொன்னார், உண்மைதானப்பா, அதைத்தான் நான் வாசித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு அவனிடம் சொன்னார். இதை கேட்ட உடனே அவன் அதிர்ச்சி அடைந்தவன். அவன் சொன்னான், போதகரை பார்த்து, ஐயா, நீங்கள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் உண்மையாய் இருக்கும் என்று சொன்னார். இங்கிலாந்து தேசம் முழுவதும் கண்ணாடி துண்டுகளால் நிரப்பப்பட்டிருந்தாலும் கூட இந்த சுத்தமான இந்த சுவிசேஷத்தை எல்லா மக்களும் கேட்கும்படியாக நான் அந்த கண்ணாடியில் நடந்து சென்று ஆண்டவரை பற்றி சொல்லுவேன். ஒருவேளை அவ்வாறு இல்லாவிட்டாலும் கூட நான் என் முழங்காலில் நின்று கூட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நான் ஆண்டவரை பற்றி சொல்லுவேன் என்று சொன்னாராம். இந்த போதகர் அப்படி அதிர்ச்சி அடைந்து விட்டார். எவ்வளவு ஒரு இந்த தூக்கத்தண்டனை பெற போற கைதிக்கு இதுவரை சுவிசேஷம் சொல்லப்படாமல் இருக்குன்னு சொல்லி அவர் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சுவிசேஷம் அந்த அளவிற்கு ஜனங்களுக்கு தேவைப்படுகிறது. இயேசுவை பற்றி தான் நற்செய்தி யார் போய் சொல்லுவாங்க? ஆண்டவர் சொன்னார், அவர் பரத்துக்கு ஏர் முன்பாக இங்கு மத்திய எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் தமது சீசர்களை பார்த்து சொன்னார், 19ஆம் வசனத்தில், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்தானம் கொடுங்கள். நீங்கள் மாறிக்கிடந்த சுவிசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகின்றது, அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு சொல்லுவது நம்முடைய கடமை. இன்றைக்கு சாகப்போகிற மனிதனுக்கு கடைசி நேரத்தில் தான் இது ஆண்டவரை பற்றியதான இந்த நற்செய்தி அவன் கேட்டான். இன்றைக்கு நம்மை சுற்றி எத்தனை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, அவர்களுக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அது மாத்திரமல்ல, எதற்காக இந்த சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும்? வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது மத்திய எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ஆண்டவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அதற்கு அப்புறம் தான் என்ன செய்யனா முடிவு வரும். இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை தாமதமாகி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால்,
ஆண்டவருடைய சுவிசேஷம் இன்னும் உலகமெங்கு என்ன செய்யப்படவில்லை என்று சொன்னால் போய் சேரவில்லை. ராஜ்யத்துடைய சுவிசேஷம் உலகமெங்கும் போய் செல்ல வேண்டும். இன்றைக்கும் கோடிக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை பற்றி அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு இயேசுவை பற்றி என்ன செய்ய வேண்டும்? சொல்லப்பட வேண்டும். ஏனென்றால் இங்கு 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்பதாக இங்கு வேத வசனம் சொல்லுகிறது. எல்லா மக்களும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. ஆண்டோடைய சித்தத்தில் ஒன்று அது. அப்போ இன்றைக்கு தேவ சித்தம் நிறைவேற எல்லா மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஆகவே தான் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றான் 16ஆம் வசனத்தில், சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. அப்போ இன்றைக்கு சுவிசேஷத்தை நாம் ஒவ்வொருவரும் பிரசங்கிக்க வேண்டும். இது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை. கண்டிப்பாக செய்யணுங்க, கண்டிப்பாக செய்யணும். இது ஒரு ஆப்ஷன் கிடையாது, ஒரு ஆப்ளிகேஷன். கண்டிப்பாக இதை நாம் என்ன செய்யணும்? இதை நிறைவேற்றதான் செய்யணும். நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்திற்காக என்ன செய்திருக்கிறோம்? நம்ம சுற்றிலும் அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் எப்படி போய் சேரும்? ஆகவே தன் பவுல் சொல்லும் பொழுது இங்கு ரோமருக்கு 10ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவர்கள் என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய பாதங்கள் எப்பொழுது அழகா இருக்குமான்னு தெரியுமா? சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினா. இன்றைக்கு நாம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுகிறது கிடையாது. ஆண்டவருடைய ஒவ்வொரு வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். நம்ம சுற்றிலும் உள்ள மக்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? சில பேர் சொல்லுவாங்க, ஐயா நான் பைபிள் காலேஜ் படிக்கலை, இல்லைன்னா எனக்கு பேச வராது, அது தெரியாது இது தெரியாது சொல்லி சாக்கு போக்கு சொல்லி கொண்டே இருக்கிறோம். நம்ம ஊரில் ரேஷன் கடையில் இன்றைக்கு கடந்த ஆண்டுகளில் வெள்ள பாதிப்பு நிமித்தமாக சில இடங்களில் அரசாங்கத்திலேருந்து பணம் கொடுத்தாங்க. இதை என்ன செய்கிறாங்க? படித்தவங்க படிக்காதவங்க எல்லாரும் யாராவது போய் வாங்காமல் இருந்தால் அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, இத்தனாம் தேதி கொடுக்குறாங்களா, நீங்கள் வாங்கிட்டீங்களா, போய் வாங்குங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு சொல்ல தெரியுது, பார்த்துக்கிட்டுங்க. ஆனால் ஆண்டவரை பற்றி நமக்கு என்ன செய்யலை? சொல்ல தெரியலை. நமக்கு வைக்கங்க. ஆலயத்திற்கு இன்றைக்கி வேதாகமத்தை கொண்டு வருவதற்கு கூட எத்தனை பேர் வைக்கப்படுறாங்க தெரியுமா? அவங்க சில பாக்கெட் சைஸில் சில பேர் வச்சுருக்கிறாங்க, அந்த பாக்கெட்டில் போட்டு வந்துருந்தாங்க. சில பேர் நான் மொபைலில் வச்சுருக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் கிராமங்களில் இந்த சபையார் என்ன செய்வாங்கன்னா, ஒரு பைபிள், ஒரு பாட்டு புஸ்தகம், ஒரு கன்வென்ஷன் புஸ்தகம், ஒரு ஜெப புஸ்தகம், இவ்வளோ வேற இருக்குங்க. அதை தூக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா தோள் மேலே வச்சு கொண்டு வருவாங்க. அந்த காலத்தில் அப்படி செய்தாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வேதாகமத்தை கொண்டு வருவதற்கு கூட இன்றைக்கு வெட்கப்படுகிற அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி நம்ம போய் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்ல முடியும்? ஏதாவது ஒரு வழியில். நான் கல்லூரி படித்து முடிக்கின்ற நாளில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். எனக்குள்ள ஒரு ஆசை, யாரும் என்கிட்ட போய் சொல்லலை, நீ போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்ண அப்படி சொல்லலை. ஆனால் எனக்குள்ள ஒரு ஆசை, 4 பேருக்கு ஏதாவது சொல்லணுமே. நான் என்ன செய்தேன்? துண்டு பிரதிகளை நான் வாங்கி கொண்டேன். எல்லாத்துக்குமே பர்சனலாக போய் சொல்வதற்கு அந்த பேப்பரை எனக்கு சரியாக தெரியவில்லை. ஆகவே நான் என்ன செய்வேன்னா, நான் இருக்கின்ற என்னுடைய கிராமத்திற்கும் நான் படித்து கொண்டிருக்கிற கல்லூரிக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் பஸ்ஸில் போவேன். பார்த்துக்கிடுங்க. 5 நிமிஷத்துக்கு முன்னால் பஸ்ஸில் ஏறி ஒவ்வொரு சீட்லேயே போய் என்ன துண்டு பிரதி வச்சுருவேன். வச்சுட்டு நானும் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டு பார்த்து கொண்டு இப்போ யாரெல்லாம் எடுத்து வாசிக்கிறாங்கன்னு சொல்லி, எப்படியாயிலும் இந்த வசனங்கள் அவருடைய உள்ளத்தில் போயிடாதா? நீங்களும் நானும் யாரையும் ரட்சிக்க முடியாதுங்க. ஆனால் வேத வசனம் ஒரு மனிதன் ரட்சிக்க முடியும். இயேசுவின் வார்த்தையில் ஒரு மனிதன் ரட்சிக்க முடியும். அவர் தாங்க விலைக்கிறையும் செலுத்திருக்கிறார், ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. ஆனால்
அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், உனக்காக ஒரு மீட்பர் இருக்கிறன்னு சொல்லுவதற்கு யார் இருக்கிறாங்க? நீங்களும் நானும் தான் இருக்கிறோம். அதைத்தான் அந்த ஆரம்ப காலத்தில் நான் செய்தேன். நான் அப்பொழுது ஒரு ஊழியக்காரனை வருவேன் நான் எண்ணிக்கூட பார்க்கவில்லை. ஆனால் அன்றைக்கு நான் செய்தது இன்றைக்கு இந்த ஊழியத்தை செய்ய அது எனக்கு ஒரு பெரிய பேருதவியாக இருக்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இது தாக வேணுங்க, இது தரிசனம் வேணும். தரிசனம் இல்லாத கிறிஸ்தவனே அல்ல. நமக்குள்ளாக அந்த தரிசனம் இருக்கிறதா? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பாங்க? எப்படி சுவிசேஷத்தை கேட்பாங்க? நினைவு பட்டிருந்த ஜனங்கள் பாவங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜனங்களை குறித்து நீங்கள் வரலாற்று அந்த ஆசிரியர்கள் சொல்லும் பொழுது பயங்கரமான கொடுமைக்காரர்களாம். அவர்களுடைய எதிரிகளை அவர்கள் பிடித்தார்னு சொன்னால், அந்த போர் வீரர்களை பிடித்தார்னு சொன்னால் உயிரோடு நினைச்சவன தோலை உரிப்பாங்களாம். கையை காலை அப்படியே துண்டு துண்டாக வெட்டி போட்டுருவாங்களாம். அவ்வளோ ஒரு பயங்கரமானவர்கள். அவர்களுக்கு வரவிருந்த ஆக்கினை பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஆக்கினிலும் தப்புவதற்கு ஒரு கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், யெகோவா தெய்வம் இருக்கிறார் என்று போய் சொல்லுவதற்கு தான் யோனாவை ஆண்டவர் அழைச்சார். ஆனால் இவன் என்ன செய்துட்டான்? நினிவேக்கு போகிறப்ப தர்ஷீஸுக்கு போனான். ஏராளமான பிரச்சனைகளை சந்தித்தார். சுவிசேஷ ஊழிய அழைக்கப்பட்டவர்கள் அதை சொல்லாதவங்களுக்கு வருகிற பிரச்சனையை குறித்து இந்த யோனாவில் நம்ம பார்க்கலாம். கடைசியில் போய் சேர்ந்தான். அவன் நினச்சான், இவ்வளோ பெரிய படுபாவிகள் எங்கே ஆண்டவரை ஏற்றுக்கிடுவாங்க, மனம் திரும்புவாங்க அப்படின்ட்டு அவனுக்கு அப்படி தான் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவன் நெகட்டிவாக தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தெரியாது ஆண்டவர் என்ன கிரியை செய்ய போகிறது தெரியாது. ஆனால் இவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன பார்த்தா, போய் சுவிசேஷத்தை சொல்லணும். இது மட்டும்தான் இவன் வேலை. கிரியை நடப்பிக்கிறது ஆண்டவர். இந்த வசனத்தை சொன்னான், இன்னும் 40 நாள் ஒன்று நினைவே கவிழ்க்கப்பட்டு போகும் அப்படின்னு தான் சொன்னான். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது யோனா எதிர்பார்க்கவே இல்லை. இப்படிலாம் மனம் திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி, நல்லவங்களை மாறிடுவாங்கன்னு சொல்லி அவன் நினச்சி கூட பார்க்கல. அதுதான் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு பார்த்தீங்க பிற்காலத்தை. பின்னால் ஆண்டவர் இந்த ஜனங்களுடைய மனம் திரும்புதலை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். இது ஜனங்களுக்கு செய்யறது தீங்குக்காக ரொம்ப மனசாபப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு அந்த யோனா செல்லாவிட்டால் அந்த ஜனங்கள் நினைச்சிருப்பாங்கன்னா அழிந்து போயிருப்பாங்க. இன்றைக்கு நாம் நம்ம சுற்றிலுமுறை ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகின்றோமா? இல்லாவிட்டால் சாக்கு போக்கு சொல்லி கொண்டிருக்கின்றோமா? ஜார்ஜ் ஸ்டார்ட் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனுஷன் ஆண்டவருடைய இந்த சுவிசேஷ பணிக்கான அந்த அழைப்பை அவன் கேட்ட உடனே தன்னை ஒப்பு கொடுத்தார். சீனா தேசத்துக்கு ஒரு மிஷினரியாகி போகும்படி தன்னை அர்ப்பணித்தார். ஐயா, நான் செல்லுகிறேன், என்னை அனுப்புங்கள் என்று அவர் வந்து சொன்னார். அவர் சுற்றிலுள்ள மக்கள் அவரை பார்த்து பரியாசம் பண்ணினார். ஏன் தெரியுமா? அவருக்கு ஒரு கால் தான் இருந்துச்சு, ஒற்றை காலோடு தான் நடப்பார். நீ இந்த ஒத்த காலை வச்சுட்டு நீ ஒரு நொண்டியப்பா, நீ போய் என்ன ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்ட்டு எல்லாரும் பரியாசம் பண்ணினார்களாம். அப்பொழுது இந்த மனிதன் என்ன சொன்னார் தெரியுமா? 2 காலுடைய மனிதர்கள் இந்த ஆண்டுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு செல்லாதபடியினால தான் ஒற்றை காலுள்ள மனிதன் நான் செல்லும்படி ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னாராம். சீனா தேசத்தில் சென்று 20 ஆண்டு காலங்கள் கர்த்தருக்காய் கடினமாக ஊழியம் செய்தார். ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தருக்கென்று ஆதாயம் செய்தாராம். ஆண்டுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மேல் விழுந்த ஒரு கடமை, சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்பு மிகுதியாக இருக்குதுங்க. ஆனால் அவங்ககிட்ட போய் ஆண்டவர் பற்றி சொல்லுவதற்கு ஆட்கள் கிடையாது. ஆனால் சொன்னால் மனம் திரும்புவாங்க. நினிவே பட்டணத்து ஜனங்கள் எவ்வாறு எல்லாரும் மனம் திரும்பினார்கள், அதே போல் ஒரு பெரிய மனம் திரும்புதலுக்காய் ஜனங்கள் காத்திருக்கிறாங்க. ஆனால் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு தான் ஆட்கள் இல்லை. அதற்காக நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதை நாம் பார்த்து முடிக்க விரும்புகின்றேன். இங்கு வேத வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது
இங்கு வேதம் மிக அழகாக சொல்லுகிறது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதே 1 தீமோத்தேயு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மக்கள் ரட்சிப்புக்காக நாம் அதிகமாக என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது 9ஆம் அதிகாரத்தில் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது. 1ஆம் வசனத்தில் இங்கு புலம்புகின்றான் எரேமியா, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி கொலையின்ன கொடுத்தொரு நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். அவன் சொல்லுகிறான், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமா இருக்குமா என்று சொன்னால் எவ்வளவு நலமாக இருக்கும். என் ஜனங்களுக்கு இரவு பகலாக அழுவேனே என்று சொல்லுகிறான். அந்த ஆத்ம பாரம் நமக்கு இருக்கிறதா? அந்த ஆத்ம பாரத்தோடு கூட செபிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு அறுவடையை நாம் காண்போம் என்பதில் சந்தேகம் கிடையாது. மூடி பிரசங்கியார் ஆரம்ப காலத்தில் பார்க்கும் பொழுது தனித்தனி சின்ன பிள்ளைகளுக்கு போய் ஊழியம் செய்தாராம். அவர் சொல்றது, தினசரி ஒரு நபருக்காவது நான் என்ன செய்வேன்? சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாமல் நான் தூங்க போக மாட்டேன் அப்படி சொன்னாராம். ஒரு நாள் பகல் முழுவதும் அவருடைய வேலை பழு நிமித்தமாக சுவிசேஷத்தை சொல்ல முடியலை. இரவு 10 மணி 11 மணி ஆயிட்டு, யாருக்காவது போய் சுவிசேஷத்தை சொல்லணுமே. ஒரு போஸ்ட் கம்பியில் ஒரு மனிதன் சாய்ந்து கொண்டிருந்தானா. அவனை போய் பார்த்து அவனை தட்டி எழுப்பி, இயேசு உன்னை நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னாரான். அவனுக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுச்சு. அவர் ஓங்கி ஒரு அறையை வந்துட்டான். பார்த்துக்கிடுங்க, உன் வேலையை பாரு முதல்ல அப்படின்னு சொன்னாரான். மூடி பிரசங்க சொன்னால் அதான் பையன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரான். அவனுக்கு தெரியும் இது மூடி பிரசங்கார் இந்த வேலையை பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ மனம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. சிம்பிளாக சுவிஸ் சொல்லிட்டு வந்துட்டாரு. இவர் வீட்டுக்கு வந்து இவர் நிம்மதியாக தூங்கிட்டாரு. ஆனால் அவனால் நிம்மதியாக தூங்க முடியல. இந்த வார்த்தை அவனுக்குள்ளாக மீண்டும் மீண்டும் உள்ளதில் போட்டு அவனுக்கு அப்படியே புரட்டி எடுத்தது. அவனுக்கு இரவெல்லாம் தூங்க கிடையாது. அதிகாலமே மூடி பிரசங்க வீட்டை தேடி ஓடி வந்து விட்டான். அவர் கதவை தட்டினா உள்ள திறந்து பார்த்தா இவன் வந்து நிற்கிறான். என்னப்பா விஷயம்? ஐயா, நீங்கள் சொல்லிட்டு வந்துட்டீங்க, எனக்கு அதுக்கு முன்ன நிம்மதியே கிடையாது, தூக்கமே கிடையாது. இது இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? தன்னை ஆண்டவருக்குன்னு ஒப்பு கொடுத்தானா. ஆத்ம பாரத்தோடு கூட ஊழியம் செய்ய நம்மை அழைக்கின்றார். ஆத்ம பாரத்தோடு கூட ஜெபிக்கணுங்க. அப்பொழுதுதான் திரள் கூட்ட ஆத்துமாக்களை ஆண்டவருக்கு நேராக அழைத்து கொண்டு வர முடியும். இது ஆண்டவருடைய கதறுதல். ஜனங்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ராஜ்யம் சீக்கிரத்தை வரப்போகிறது. அதற்குள்ள எல்லாரும் இந்த சுவிசேஷத்தை கேட்டிருக்க வேண்டும். அதற்காக நாம் துரிதமாக சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும். இந்த ஊழியத்தை நாம் ஜெபத்தோடு கூட செய்யும் பொழுது நிச்சயமாக அதனுடைய பலனை காண முடியும். அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிருபைகளை கர்த்தர் தாமே நம் ஒரு தருவாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கிறிஸ்தவ கீர்த்தனை 142 பாடவும். எங்கேயாயினும் சுவாமி எங்கேயாயினும். கிறிஸ்தவ கீர்த்தனை 142 பாடவும். அங்கே
ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சுவிசேஷத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பிரசங்கிக்க வேண்டும். அது என்மேல் விழுந்த கடமை என்று உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறதப்பா. இத்தனை வருடங்களாக ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பட்ட பாடுகள், எங்களுக்காக நீர் செலுத்தின ஆண்டவர் கிரயங்கத்தின் மூலமாக, விலைக்கிரயத்தின் மூலமாக இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மகிமை நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த உலக வாழ்விலே நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த சுவிசேஷம் சொல்லப்படவில்லை அப்பா. இன்றைக்கு அதை குறித்து எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்டு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து எப்படியாயிலும் மற்றவர்களுக்காக ஆண்டவரே, மற்றவருடைய ஆன்ம பிரயோஜனத்திற்காக நாங்கள் உம்முடைய சுத்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அநேகர் வாஞ்சியோடு கூட இருக்கிறாங்க, ஆனால் வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி கொண்டிருக்கிற ஆண்டவர் ஜனங்களையும் அறிந்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் இந்த வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திறக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எப்படியாயிலும் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியான கிருபைகளை கொடுப்பீராக. தங்களோடு பணி செய்கிற மக்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே, அருகாமையில் உள்ள வீடுகளில் உள்ளவங்க இருக்கிறாங்க, இன்னும் தெரிந்தவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்துவை அறியாதவர்கள். எப்படியாயிலும் அவர்களுக்கு சொல்லும்படியான ஒரு கிருபைகளை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு முன்பாக ராஜ்யத்தின் சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் ஐயா இந்த ஊழியத்தை செய்வதற்கு எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். எங்களை உம்முடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. இந்த பணியை செய்ய எங்களை தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய பலத்தினாலும் வல்லமையினாலும் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி திருச்சபையில் உள்ள ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட தரிசனத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் தந்த கற்பத்தின் கனிகளை ஆசீர்வதிப்பீராக. இடைய பிள்ளைகள் உமக்காக ஆண்டவரை வளர்க்கப்பட வேண்டும் ஐயா. அவர்களுக்கு இப்படிப்பட்ட தரிசனங்களை கொடுத்து ஆண்டவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்து கொடுக்கும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷத்தின் ஞானத்தை கொடுங்கப்பா. வேலைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. அதன் மூலமாக பிள்ளைகள் ஒரு நாமத்தை எல்லா இடங்களிலும் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும் சுவாமி. அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுப்பீராக. அயல் நாடுகளில் சென்று வேலைக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகள் உண்டு. அவருடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல வேலைகளை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சில அருமையான சகோதர சகோதரிகள் வேலை கிடைக்கவில்லை சொல்லி பல வகையில் வேதனையோடு கூட இருந்திருக்கிறீங்க. இந்த பிள்ளைகளுடைய எல்லா கவலைகளையும் ஆண்டவருடைய எல்லா புலம்பல்களையும் கர்த்தர் மாற்றி ஒரு அற்புதத்தை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்வீராக. ஆண்டவரே, திருமணத்திற்கு காத்திருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமது பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நன்மையான காரியங்களை கர்த்தர் ஏற்ற வேளையில் கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா திருமண தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் ஆண்டவரே, திருமணமாகியும் இன்னும் குழந்தை இல்லையே என்று சொல்லி கலங்குகின்ற அருமையான தம்பதிகள் உண்டு சுவாமி. ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு இரக்கமாய் இறங்குவீராக. அன்னாளை நினைத்த தேவனப்பா, உமது பிள்ளைகளை நினைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இரவு பகலாக உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சில குடும்ப அருமையான சகோதரிகளுக்கு அபார்ஷன் மூலமாக அடிக்கடி ஏற்படும் நிமித்தமாக சோர்ந்து போன ஒரு நிலைமை, பலவீனப்பட்ட நிலைமையப்பா. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். பேறுகால நிலைமையில கருமையான சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கற்பத்தின் கனியை பூரணப்படுத்தி சுகப்பிரசவத்தை உமது பிள்ளைகளுக்கு கொடுத்து தாயும் செய்யும் பிரித்தெடுத்தும்படி சமூகத்தில் நன்றி செலுத்தும்படி பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சரீரம் முழுவதும் பல வகையான பலவீனத்தில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னென்ன பலவீனத்தில் பாதிக்கப்படுற எல்லாம் பலவீனம் கர்த்தர் மாற்றுவீராக சுவாமி. நடக்க முடியாமல் இருக்கிற பிரச்சனைகள், எலும்புகளில் இருக்கிற பிரச்சனை, நுரையீரலில் இருக்கிற பிரச்சனை, இருதயத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. தலையில் இருக்கிற பிரச்சனை நிமித்தமாக வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சுகமளிக்கிற வல்லமை உடைய பிள்ளைகள் மீது இறங்குவதாக சுவாமி. பல வருஷங்களாக சில குறிப்பிட்ட வியாதி நிமித்தமாக வேதனையோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கேன்சர் கட்டியின் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகள் மறைந்து போவதாக சுவாமி. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தருடைய ஆண்டவரே, வல்லமை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் இறங்குவதாக. இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இந்த பிள்ளையுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தோட இறங்கட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா.
வயதான பெற்றோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்குகின்ற தனிமையான ஆண்டவரே உணர்வோடு கொடுக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. ஆண்டவருடைய கரம் இது பிள்ளைகள் மீது அமருவதாக. உங்களுடைய பிரசன்னங்களை மூடிக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. படுக்கையில் வியாதியாக கிடக்கிற கர்த்தர் அவன் கர்த்தர் தாங்குவார்னு வசனம் சொல்லுகிறது ஐயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களை ஆசீர்வதிங்க சுவாமி. நல்ல சுகத்தி பலத்தி தீர்க்க ஆயுசின்னு கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஊழியத்தை ஆதரிக்கிற அநேக பெற்றோர் உண்டு சுவாமி. அவர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பல வகையில் உதவி செய்கிற எல்லா குடும்பத்தினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தங்களுடைய ஆண்டவரே சொற்ப வருமானத்திற்கு மத்தியிலும் கூட இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு, தாங்குகிற பிள்ளைகள் உண்டு. அவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் ஆண்டவரே இந்த ஒளிப்பதிவை தாங்குவதற்கு உதவி செய்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. விசேஷமாக திரு ஜெயராஜ், திரு சொர்ணம் ஆண்டவரே அருமையான பெற்றோர்கள் நினைவாக தாங்கிற அருமையான பிள்ளைகளுக்காக, பெரிய குலத்தை சார்ந்த அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. திருமதி மாலா வில்சன் அவருடைய குடும்பத்தினருக்காக, திரு அசரியா சித்ரா அவருடைய குடும்பத்தினருக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக, பிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் இந்த அருமையான குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் ஆண்டவரே திரு அன்புநாதன் பொன்ராணி அவருடைய குடும்பத்தினருக்காக கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபையினால் நிரப்புவீராக. அதே போல் ஆண்டவரே அருமையான தகப்பனார் திரு ஜான் துரைப்பாண்டி அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான ஐயாவை ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தை பலத்தை தீர்க்க ஆயுசும் கொடுத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல் திருமதி பூர்ணிமா எட்வர்ட் அவருடைய குடும்பத்தினருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அவருடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் தனித்தனியாய் சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா பிரயாசங்களும் விசேஷமான நன்மைகளை கட்டளையிட வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய பிள்ளைகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒலிவுமர கன்றுகளைப் போல் இந்த பிள்ளைகளை கர்த்தாவே நீர் சிறந்த ஒரு பிள்ளைகளாக இருக்க நீர் அனுகிரகம் செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தை பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து வழிநடத்தும். ஆசீர்வதியும் வினாமத்தை மையப்படுத்தும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்திடுங்கள். ஸ்தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே. கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்தில் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறது தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. முதுகுமாரனும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நிர்வாணங்களையும் பூமியையும் அவைகள் எல்லாவரும் சிருஷ்டித்தீர். மனு குலத்தின் சாயலாக உண்டாக்கினீர். நாங்கள் பாவத்து விழுந்தபோது புது சிறுசு மறுபலனாக நீர் எங்களை மீட்டு கொண்டீர். துதி மிகுந்த
ஆம் பிதாவே, நீர் பரிசுத்தர், நீர் தோத்தரிக்கப்பட்டவர். தேவரீர் மனிதரில் உருக்கமாக அன்பு கூர்ந்து முது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் தன்மையை தரித்துக் கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக்கொள்ளவும் அவரை தந்தருளினரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமை ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் பொதுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்ததுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கு நினைப்பூட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுகூரும்படி செய்யுங்கள் என்றார். அப்படி ராபோஜன பண்ணின பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உங்களுக்காக அநேக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுகூரும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பிதாவே, முதுகுமாரனாகி எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து உமது அடியார்களாகி நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகையை எதிர்நோக்கிறவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூர்ண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கும்படி எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் முது பரிசுத்த ஆவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலையும் வளரும் கிருபை செய்யும். அவரோடும் பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு அவர் மூலமாய் சகல கனம் மகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. பரமண்டலங்கள் இருக்கிற ஆண்டவருடைய திருப்பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நம்மில் எவ்வளவேனும் தகுதி இல்லை என்று உணர்ந்தவர்களாக நமது இரட்சகரே நம்மை தகுதிப்படுத்துகிறவர், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். அவருடைய இரத்தத்தினால் நம்ம எல்லாரும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்தி பரிசுத்தமாக்கும்படியாக நாம் யாவரும் சேர்ந்து தாழ்மையின் விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்கிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரரல்லர். ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற இரட்சனையுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர்.
ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். நாம் பிடிக்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகி சாக்கிரம் என்ற விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டாய் நாம் அவருக்கு தோத்திரம் செலுத்துவோமாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, சர்வ வல்லமுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவருடைய விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தால் எங்களை திருப்தியாக்கியிருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னித்து என்றும் உள்ள வாழ்வை எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறீர். அளவிடப்படாத இந்த நன்மைகளுக்காக உம்மை தோத்தரிக்கிறோம். சரீரமும் ஆத்துமாவும் ஆகிய எங்களை தூய உயிருள்ள பலியாக உமக்கு படைக்கிறோம். இதுவே நாங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. நாங்கள் இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாமல் கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்தெடுக்க எங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றமடைய அருள் புரிவீராக. கடைசியில் நாங்கள் உமது இறைமக்கள் அனைவரோடும் உமது என்றுமுள்ள அரசின் மகிழ்ச்சியை பெறத்தக்கதாக இவ்வுலகில் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடும் தூய ஆவியானவரோடும் ஒரே கடவுளாய் என்றென்றும் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இறைத்தீசத்தை காக்கிடுவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்தி தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து என்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 264 பாமாலை 212 பாடுவோம். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரீகமே. கீதம் 264 பாமாலை 212 பாடுவோம். Yeah.
மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த திருவிருந்து ஆராதனையிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருந்து உம்மோடு ஐக்கியம் கொள்ளும்படி கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு ஐக்கியம் கொண்ட எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கின்றால் ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சமூகமாய் பெற்று ஆண்டவருக்கு மகிமையுள்ள சாட்சியாக இந்த உலகத்தில் ஜீவிக்க நன்மையினாலும் கிருபையினால் நிரப்பி இந்த பிள்ளைகள் வழிநடத்தி எழ வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். தூய பிதாவே, கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.